ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தா இந்த டிரான்சிஷன் ப்ரீசெட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, வித் சவுண்ட் எஃபெக்டோட கொடுத்துருங்க. இதை நம்ம எப்படி ப்ரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரேன். ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ப்ரீசெட் ஃபார்மெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஈஸியாகவே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோக்குள்ள இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய ஃபுட்டேஜஸ் சாம்பிளுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் தான் அந்த டிரான்சிஷனை ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேனல் இருக்கும். இந்த பேனல் போயிட்டு ப்ரீசெட் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். இதில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டு அந்த லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க லொக்கேஷனில் போயிட்டு இந்த ப்ரீசெட் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் பேனலில் வந்து இம்போர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை எப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ப்ரீசெட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா PLP டிரான்சிஷன் ப்ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கேட்டகரிஸில் எல்லாமே டிரான்சிஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. பிளர் டிரான்சிஷன், ஃப்ளாஷ் டிரான்சிஷன், லென்ஸ் டிஸ்டோஷன், பேனிங், ரேண்டம் ஸ்கேல், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஃபோல்டருக்கு பக்கத்தில் நெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்க ஃபோல்டர் இருக்க டிரான்சிஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டி தரேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் எல்லாம் சொல்லி தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேனிங் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே சிங்கிளாக இருக்குது. மூவ் டவுன், மூவ் லெஃப்ட், மூவ் ரைட், மூவ் அப் அப்படின்னு 4 டிரான்சிஷன் இருக்குது. எல்லாமே சிங்கிள் டிரான்சிஷனாக தான் இருக்குது. வந்து நெஸ்ட்டாக தான் இதை ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்க. இப்போ 2 வீடியோ கிளிப்புக்கு சென்டரில் போயிருங்க. நீங்கள் வந்து இந்த மவுஸை வச்சு இதை மூவ் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக மிடில் போய் நின்றும். நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரைட் ஆரோவை 2 வாட்டி அடிங்க. 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா 10 ஃப்ரேம்ஸ் இந்த சைடு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ரேசர் டூலை யூஸ் பண்ணி இதை கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் இந்த மிடில் ஆஃப் த கிளிப் போயிட்டு அகைன் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் ஆரோவை 2 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் 10 ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு எடுத்துரும். நெக்ஸ்ட் இந்த ரேசர் டூலை யூஸ் பண்ணி இதையும் கட் பண்ணுங்க. இப்போ இந்த 2 கிளிப்பையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது 2 தனியாக ஒரு சீக்வன்ஸுக்குள்ளே போயிடும். இப்போ வந்து இந்த டிரான்சிஷன் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து மூவ் டவுன் அப்படிங்கிற டிரான்சிஷன் இருக்குது. இதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் விட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நான் இப்போ வந்து 10 ஃப்ரேம்ஸ் இதில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாகனா நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி தான் நெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா டிரான்சிஷனும் இந்த கான்செப்டில் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நார்மலாக இருக்கக்கூடிய டிரான்சிஷன்ஸ், பிளர், ஃப்ளாஷ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேனல் போயிட்டு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணுங்க. இந்த நியூ ஐட்டம் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்துடும். இதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த டைம் லைனில் ட்ராப் பண்ணுங்க. பண்ணிட்டு அகைன் இந்த மிடில் ஆஃப் த கிளிப் போயிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரைட் ஆரோ 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன். நான் இந்த பக்கம் 10 ஃப்ரேம்ஸ் எடுத்திருக்கேன். பேலன்ஸை டெலீட் பண்ணுறேன். அகைன் நான் மிடில் போயிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லெஃப்ட் ஆரோ 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அகைன் இதை வந்து நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 ஃப்ரேம்ஸில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட மிடில் அகைன் இதை கட் பண்ணுங்க. கட் பண்ணி இதை 2 பீஸாக மாற்றிடுங்க. இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த டிரான்சிஷனை பாருங்கள். பிளர் அப்படிங்கிற டிரான்சிஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிளர் எண்ட், பிளர் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளர் எண்ட், பிளர் ஸ்டார்ட் இந்த 2ம் ஒரே இதில் இருக்கணும். இந்த 2ம் ஒரே டிரான்சிஷனாக இருக்கணும். இந்த பிளர் எண்ட் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ட்ரா பண்ணுங்க. பிளர் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இதை ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஏரியா இந்த கிளிப் முடியும் போது பிளர் வந்து எண்ட் ஆகும், இங்கே வந்து பிளர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னொரு டிரான்சிஷன் வந்து அகைன் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த 2 டிரான்சிஷனை காப்பி பண்ணுங்க. ஜஸ்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மிடில் வைங்க. இப்போ அதே டிரான்சிஷன் தான் இங்கே இருக்கும். இப்போ இதில் இருக்க டிரான்சிஷன் நான் டெலிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 2டையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரேண்டம் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஸ்கேல் ஃப்ளாஷ் அண்ட் ரேண்டம் ஸ்கேல் எண்ட் அப்படிங்கிற 2 டிரான்சிஷன்ஸ் தனியாக அப்படிங்கிற 2 டிரான்சிஷன்ஸ் இருக்குது. இப்போ ரேண்டம் ஸ்கேல் ஃப்ளாஷ்
டிசென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ எண்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்கிறத ஜஸ்ட் ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லையும் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்க இந்த ப்ரீசெட்டை ட்ராக் பண்ணி இந்த செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் விடுங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் வரும். இப்படி தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்லேஷனையும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாகவே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சவுண்ட் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சவுண்ட் இந்த லொக்கேஷனில் வச்சுருக்கேன். அந்த லொக்கேஷனில் போயிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் எந்த லெங்க் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆடியோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்படி தான் ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு தேவையான மாதிரி இதில் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நான் கொடுத்த மாதிரி இப்படி தான் ரொம்ப ஈஸியாகவே இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நீங்கள் உங்கள் வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல ஃப்ரீ ஸ்டப்ஸ், ஃப்ரீ டிரான்ஸ்லேஷன், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, bye from Ameen.